குஜராத் மீனவனை பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கைது செய்கிறது. இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி கொண்டு போய் தடுத்து அந்த மீனவனை மீட்டு கொண்டு வருகிறது. அப்படி ஒரு செயலை இந்த கடலுக்குள் என் மீனவ சொந்தங்களை சிங்களன் சிறைபிடிக்கும் போதோ, என் படகை பறிக்கும் போதோ, எங்களை சுட்டுக் கொள்ளும் போதோ தடுத்து பாதுகாத்தது என்ற செய்தியை நீங்கள் கேட்டதுண்டா, பார்த்ததுண்டா? பாருங்கள், எத்தனை 840க்கும் மேற்பட்ட உயிர்கள். இந்த காட்சியை பாருங்கள். என் உடன் பிறந்தார்களே, 12 நம் உடன் பிறந்தார்களே, நம் அண்ணன் தம்பிகளை ஒரே சங்கிலியில் பூட்டி இழுத்துக்கொண்டு போய் எவ்வளவு அவமதிக்கிறான் என்பதை நீங்கள் பாருங்கள். எவ்வளவு 12 பேரை இங்கே பாருங்கள். மொட்டை அடிக்கிறான். இந்த மொட்டை அடிப்பது எனக்கல்ல அவமானம், இந்த நாட்டை ஆள்கிற தலைவர்களுக்கு அவமானம், இந்த இனத்திற்கு அவமானம், இந்த நாட்டை ஆளுகிற பிரதமர் முதல்வர்களுக்கு ஏற்படுத்திய அவமானம். உன் நாட்டின் குடிமகனை இன்னொரு நாடு தலைமுடியை வலித்து அவமதிக்குது என்றால் அது உங்களுக்கான அவமதிப்பு இல்லையா? இந்த நாட்டுக்கான அவமதிப்பு இல்லையா? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திங்க. இந்த படகை பறித்து கொண்டு போய், பல லட்சக்கணக்கான அந்த விலை மதிப்புள்ள இந்த படகை பறித்து கொண்டு, என் மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கிற இந்த படகை பறித்து கொண்டு போய் அரசுடைமாக்கி ஏலம் விடுகிறது சிங்கள அரசு. இன்னும் எத்தனை காலத்திற்கு எங்களை சிறைப்படுத்தி எல்லை தாண்டி வருகிறான்? ஏதோ மீனவர்கள், எம் இன சொந்தங்கள் சிங்களர்கள் கடற்பரப்பில் மீனை திருட வந்தது போல திரும்ப திரும்ப அந்த குற்றச்சாட்டை வைத்து எங்களை சிறைபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இது இந்திய கடற்படை. இங்கே பாருங்கள், இது சென்னை மெரினா கடற்கரையில் இந்த விண்வெளியில் வித்தை காட்டுகிறது இந்திய ராணுவம். தன்னுடைய வானூர்தி வலிமையை காட்டுது, விண்படை வலிமையை அப்படியே குட்டிகரணம் அடிக்குது, வித்தை காட்டுது. இதையெல்லாம் 15 நாளுக்கு ஒரு தடவை கடலுக்குள்ள காட்டியிருந்தால் சிங்களன் எங்களை தொட பயந்திருப்பான். இந்த விண்வெளி வித்தையில 15 பேர் செத்து போனான். அந்த செத்தவனுக்கு ₹1 காசு கொடுக்கல. புரியுதா? இந்த வித்தையை பாரு எப்படி டைவ் அடிக்குதுன்னு பாரு. டே பாரு, அடிக்குது பாரு. இதெல்லாம் நல்லா காட்டும்டா. எப்படி வித்தை காட்டுது பாரு. எப்படி இவ்வளவு வலிமையை வச்சுக்கிட்டு சொந்த நாட்டு மக்களை அவன் கைது பண்றான், சிறை பிடிக்கிறான், வேடிக்கை பார்க்குது. எப்படி தம்பி போடு, என்னாச்சு? ஓராடே ஓரா. அம்மாவோட கொஞ்சம் பேசிக்கிறேன். அம்மா, எங்கள் கடலம்மா, உன் பிள்ளைகள் எங்களின் பிழை பொறுப்பாயா தாயே? பிழை பொறுப்பாயா? நீ எங்களுக்கு உப்பு தந்தாய், உணவு தந்தாய், உயிர் காற்றாய், மூச்சும் தந்தாய். உப்பிட்டவரை உள்ளளவு நினை என்றோம். உப்பிட்டு உணவு தந்த, உயிர் தந்த உன்னை உயிராக போற்ற மறந்தோம். அம்மா, மன்னிப்பாயா? முத்து தந்தாய், பவளம் தந்தாய், சத்துள்ள மீன்கள் வகை வகையாய் வாரி தந்தாய், நண்டு தந்தாய், ஆமை தந்தாய், சுறா எறா எல்லாம் தந்தாய், என்னென்னவோ அள்ளி தந்தாய். எண்ணி சொல்ல 1 2 என் தாயே, நீ மழையா எங்களுக்கு குடிக்க நீர் தந்தாய். உன்னை குப்பை மேடாக்கினோம். குளிக்க நீர் தந்தாய், நாங்கள் குளித்தோம். உன்னை அழுக்காக்கினோம். என் அம்மா, உன்னை உயிராய் போற்ற மறந்தோம். அம்மா பாரு, அவதான் எல்லாம் தந்தா. வகை வகையா மீன் தந்தா, நண்டு தந்தா, ஆமை தந்தா, சொரா எறா எல்லாம் தந்தா. சொல்றதுக்கு 1 2 இல்லடா, எல்லாம் தந்தா. என்னென்னவோ தந்தாய் தாயே, உன்னை நாங்கள் மறந்தோம், மன்னிப்பாயான்னு கேட்கிறான். நீ மழையாய் வந்து குடிக்க நீர் தந்தாய், உன்னை குப்பை மேடாக்குனா ஆக்கியிருக்கேன் பாரு. குளிக்க நீர் தந்தாய், குளித்தான், ஒன்ன அழுக்காக்கிட்டான். இந்த வாரம் எப்படி அழுக்காக்கிருக்கேன் பாரு. பாரு பாரு பாரு. இது என்ன சொல்றான்? இந்த நானிலம் செழிக்க அருவியாய், ஆராய், ஓடையாய் ஓடி வந்தாய். ஆலை கழிவையும் சாய கழிவையும் அதில் கலந்து உன்னை சாக்கடை ஆக்கினோம் தாயே, சாக்கடை ஆக்கினோம். ஆக்கியிருக்க பாத்துக்க.
என்ன படம் பார்த்து கெட்டு போனா இந்த படம் பார்த்தா திருந்து. அன்னையே நீ அமுத பால் ஊட்டினாய், அதை அறிந்திக் கொண்டே, அந்த பாலை அறிந்திக் கொண்டே உன் வாயிலே நாங்கள் நஞ்சை ஊட்டினோம். இந்தவர் எப்படி நஞ்சை ஊத்திருக்கா பாரா, டேய் பாரா. மனிதனை அழிக்க ஆயுதங்கள் பல செய்தோம், அணுகுண்டுகளும் செய்தோம். அது வெடிக்குதா இல்லையா என்று என் அம்மா உன்மேல வீசித்தான் சோதனை செய்தோம். எது செஞ்சாலும் கர்மம் முடிச்சவன் வெடிக்குதானா அவ தலையில தான் போடுவான். இந்த மாதிரி போடுறான் பாராடே, பாராடே பாரா. இந்த பாவம் உன்னை சும்மா விடாது பாரு. உன் நெஞ்சில் வீசித்தானே சோதனை செய்தோம் தாயே. ஆறு வறண்டது, ஏரி வறண்டது, குளம் வறண்டது, குட்டை வறண்டது, கண்மாய் வறண்டது, கால்வாய் வறண்டது. தாயே என் கடலம்மா, நீ வறண்டால் என்னாவோம் என்று எண்ணி பார்க்க மறந்து விட்டோம். தாயே மன்னிப்பாயா உன் மக்களை, மன்னிப்பாயா பாரு. அவ வறண்டா என்ன ஆகும்னு யோசிச்சுக்க. உன் மக்களை மன்னிப்பாயா தாயே, என் அம்மா கடலம்மா மன்னிப்பாயா. கரையிலிருந்து பார்த்தால் கண்ணு கெட்டினவரே, கண்ணுக்கு வெறும் தண்ணீர் தான் தெரிகிறது அம்மா. ஆனால் உனக்குள் எத்தனை கோடி உயிரினங்கள் இருக்கிறது என்பது எவர் கண்ணுக்கு தெரிகிறது தாயே, எவர் கண்ணுக்கு தெரிகிறது? 100 கோடிக்கு மேலே, 100 கோடிக்கு மேலே உயிரினங்கள் வாழுதுங்கிறான். பார்த்துக்க நீ. ஆனா நமக்கு அது தெரியுதுல, வெறுமனே. இது என்ன சொல்றாங்க நபிகள்? ஒரு அருளாளரை போல எல்லா வளங்களையும் அள்ளி தருகிறாய் எங்களுக்கென்று இறைதூதர் நபிகள் நாயகம் சொல்றார். ஒரு அருளாளரை போல கடல் நமக்கு. அதனாலதான் அதுக்கு பேர் என்ன? கருணை கடல்னு பேர். அடுத்து என்ன? கொந்தளிக்கிற அலை. அது இறைமகன் இயேசுவின் ஒற்றை சொல்லுக்கு கட்டுப்பட்டு அது நடந்து செல்ல பாதை கொடுக்குது. நடந்து செல்ல பாதை கொடுத்தவள். பிறகு நம்பிக்கையோடு ஆழ்கடலில் வலையை வீசு என்று தன் அருமை சீடன் சீமோனுக்கு தேவகுமாரன் சொன்னதை கேட்டு கருணை, இங்க பாரு, கணக்கில்லாத மீன்களை அள்ளித்தந்த கருணை மாதா நம்முடைய கடல் அன்னை. அன்று உன்னை கடந்து அமிழ்தத்தை எடுத்தான் எங்கள் பரந்தாமன். அன்று கடல் தாயே உன்னை கடந்த அமிழ்தத்தை எடுத்தான் எங்கள் பரந்தாமன். இன்று உன் நுரையீரலை குடைந்து இந்த பேராசை பேய்கள் மீத்தேன் ஈத்தேன் எடுத்து கெடுக்கிறார்கள் அம்மா, பார் கெடுக்கிறார்கள்.